ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான டிஃபன் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் அளவுக்கு வரும். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவு கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். மைதா மாவு வேண்டாம்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆகாது. ஒரு முட்டையை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு முட்டை எல்லாமே மைதா கூட நல்லா கலந்து வரட்டும். மாவை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஆரம்பத்திலே நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் கட்டி வராது. மாவு இந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி எல்லாமே எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட பொடியாக நறுக்கிற மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஆப்பிள் தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட வேண்டியது தான். இதனால் கலந்தாச்சு. இது இருக்கட்டும். தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட் ஆகணுங்கிறது அவசியம் இல்லை, மீடியம் ஹீட்டில் இருந்தாலே போதும். கல் சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தோசைக்கல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மாவு ஒட்டிக்கும். ஒருவேளை ஹீட் ஆகிடுச்சுன்னா தண்ணி தெளித்து ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும், 1 நிமிஷம்தான். இப்போ திருப்பிட வேண்டியது தான். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா சீக்கிரமாக தோசை கரிஞ்சிரும். திருப்பியாச்சு. இது 1 நிமிஷத்து போல் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 பக்கமே நல்லா கலர் வந்துருச்சு, நல்லா செவந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். இப்போ 2வது தோசையை ஊற்றிக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தோசை தேவைப்படுமோ அவ்வளோ தோசை ஊற்றி வச்சுக்கலாம். அப்போ செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2வது தோசையும் நல்லா செவந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். இப்போ அதே தோசை கல்லில் நம்ம கலந்து வச்சிருந்த முட்டை கலவை எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம தோசை எந்த அளவுக்கு ஊற்றினோமோ அதே அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி காரத்துக்காக பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இது கூட பெப்பர் பொடி கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா விரித்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம சுட்டு வச்சுருந்த மைதா தோசை எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம், அப்போ தான் ரெண்டுமே செட் ஆகும். இப்போ திருப்பிட வேண்டியது தான். பாருங்கள், ஒரு சைடு ஆம்லெட் நல்லாவே வெந்துருச்சு. இது 1 நிமிஷத்து போல் இருக்கட்டும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இது அப்படி 2ஆக மடிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ 2வது சுட்டு காமிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மைதா வேண்டாம்னு நினச்சா கோதுமாவை கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது ஒரு வெரைட்டி ஃபுட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் ஆயிரும். அதே மாதிரி சிம்பிளாகவும் இருக்குது. 2ஐயும் சுட்டு எடுத்தாச்சு. நம்ம எக் பராத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.